சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 26/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். 2 பேர் 100 நபர்களுக்கும் ஒருத்தங்க 50 நபர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே சொல்றாங்க. மொத்தம் 250 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 26/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு ரமேஷ், மதிப்பிற்குரிய திருமதி ராஜலட்சுமி மித்ரன் மற்றும் மதிப்பிற்குரிய சந்தோஷ், மதிப்பிற்குரிய நிதிஷ் மற்றும் பொன்னையா ஃபேமிலி அவங்க குடும்பத்தின் சார்பாக, இவங்க குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய ரமேஷ், மதிப்பிற்குரிய லட்சுமி, ராஜலட்சுமி, மதிப்பிற்குரிய மித்ரன், மதிப்பிற்குரிய சந்தோஷ், மதிப்பிற்குரிய நிதிஷ் மற்றும் மதிப்பிற்குரிய பொன்னையா அவங்க குடும்பத்தின் சார்பாக, இவங்க அத்தனை பேருடைய குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நம்ம திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ரமேஷ், ராஜலட்சுமி, மித்ரன், சந்தோஷ், நிதிஷ் மற்றும் பொன்னையா அவங்க குடும்பத்தின் சார்பாக 100 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க மற்றும் அவங்க குடும்பத்தினர் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் இன்னைக்கு அன்னதானம் செய்த அத்தனை குடும்பத்தினருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடு வீண் பண்ணாம, தயவு செய்து வீண் பண்ணாம சாப்பிடுங்க. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் திரு ரமேஷ், திருமதி ராஜலட்சுமி, மித்ரன், சந்தோஷ் மற்றும் நிதிஷ் அவங்க சார்பாகவும், அப்புறம் பொன்னையா குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 100 பேருக்கு. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க, அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. ரமேஷ், ராஜலட்சுமி, மித்ரன், சந்தோஷ், நிதிஷ், பொன்னையா குடும்பம். அவங்க குடும்பம் தான், எல்லார் குடும்பமும்.
நமக. இன்னைக்கு 26/5/2026. இன்றைய தினம் அன்னதானம் அளிப்பவர்கள் சான், அபரஜிதா, ஆரியன், ஆவன், ஆவ்ரா இவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சான், அபரஜிதா, ஆரியன், ஆவான், ஆவ்ரா இவங்க சார்பாக அன்னதானம் இன்னைக்கு 100 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் சார்பாக நமக்கு மாதந்தோறும் இவங்க குடும்பத்தினர் சார்பாக தொடர்ந்து அன்னதானத்துக்கு உதவி செய்துட்டு வராங்க. சான், அபரஜிதா, ஆரியன், ஆவான், ஆவ்ரா இவங்க குடும்பத்தினர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இவங்க குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு இல்லாமல்ல ஈசன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓம் நம சிவாய நமக. சான், அபரஜிதா, ஆரியன், ஆவான், ஆவ்ரா இவங்க சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்திலே இது 2வது முறையாக கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், மனசார வேண்டிக்குங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். பேருடைய சார்பாகவும் அண்ணாமலை சார்பாகவும் சந்தோஷமாக சேமமாக இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் பெற்று அவங்களும் அவங்க சார்ந்தவங்க நல்லா இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நமச்சிவாய. மேலும் அவங்க செய்யட்டும். மேலும் அவங்க தொழில் வளரட்டும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 26/5/2026 இன்றைய தினம் அன்னதானம் திரு கௌஷிக், திருமதி தீப்தி அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு கௌஷிக், திருமதி தீப்தி. கௌஷிக், தீப்தி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்து உலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. கௌஷிக், தீப்தி பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களை வேண்டிக்கிறோம். ஹாப்பி ஆனிவர்சரி கௌஷிக், தீப்தி அவங்களுக்கு. வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரமேஷ், மித்ரன் அன்னதானம் செய்த குடும்பத்தார் விடுபட்ட அனைத்து உள்ளவங்களுக்கு அன்புள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. முக்கன் பித்தர். நமச்சிவாய. நமச்சிவாய. சாமி, இன்னைக்கு வந்து கௌஷிக், தீப்தி அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு 51 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. கௌஷிக், தீப்தி அவங்க நல்லா இருக்கணும். அவங்க திருமண நாளை முன்னிட்டு அன்னதானம். அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். பாட்டி நல்லா இருக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா. போஜனம் செய்ய வாருங்கள், மீனாட்சி சுந்தரேசர் கல்யாணம். சாவித்திரி பாட்டிக்கு அக்காவா நீ? சாவித்திரி பாட்டி. சரி, சாப்பிடு சாப்பிடு. சரிடா அண்ணா, நீ சாப்பிடலப்பா? நான் சாப்பிட்றேன். எப்படா தங்கம்? சாப்பிட்றேன். நீ சாப்பிடு பாட்டி. குழம்பு ஊற்றி சொல்லட்டுமா? இன்னும் ஆமா, குழம்பு ஊற்றுமா? சாம்பார் எடுத்துட்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மறுபிறப்பு. எதுவாக இருந்தாலும் ரசம் இல்லை, சாம்பார் ஊற்றி. ரசம் ஊற்றணுமா? எது வேணாலும் இல்ல, வேணாம். சாம்பார். ரொம்ப வேணா பொய்யா சொல்லல. சரி பாட்டி, நீ சாப்பிடு. சார் பாட்டு. சரி, சாம்பார் ஊற்றி சொல்றேன். சரி. பகவானே, ஆண்டவனே, முருகா, பழனி சார். ஒரு பொண்ணு பேரே வச்சிருக்கேன்.
தெரியும் இதில் ஊற்றுக்கா இன்னும் ஊற்றுக்கா காயெல்லாம் வேணும். காய் இல்லாமல் வேணுமா ஆமா ஆமா பல்லே இல்லைடா அண்ணா கொல்லே இல்லையா பாரு. போதுமா போதும் எல்லாம் போதும் எல்லாம் போதும் மிக்சியில் அரைச்சி கொடுத்துட்டுமா வேண்டாண்டா ம் எனக்காக வேண்டி கஷ்டப்படாது சரி சரி ஏதோ இருக்கிறத சாப்பிட சரி பாட்டி சாப்பிடு 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 வரேன் இந்த வரேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கேன் அவன் தம்பி அவன் எனக்கு அதான பார்த்தேன் நல்லா இருக்கியா சரி 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 பாட்டி என்ன வேணும் உனக்கு நல்லா இருக்குடா அண்ணா சரி என்ன வேணும் இந்த சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருக்கும் சாப்பாடு வீண் பண்ணாது பாட்டி இல்லை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டாங்க நல்லா இருக்கேன் சரி நீ சாப்பிட்ட பொறுமையா எழுந்துரு என்ன சரி. பாயாசம் இன்னும் வேணுமா நல்லா இருக்கேன் 4 பாயாசம் குடிச்சிக்கிறது வரைக்கும் இந்த பார் 1 2 3 4 கப்பு இதுல 2 கப்புக்குது பாயாசமா குடிச்சிருந்தா அப்ப சாப்பாடு எப்ப சாப்பிடுறது சரி சாப்பிடு அண்ணா எல்லாம் போதும் எல்லாம் போதும் சரி சாப்பிடு அவருக்கு அவர் பேரே மந்திரம் கொடத்தாத்தான்னு கூப்பிடுறாங்க உன்ன அதெல்லாம் டெய்லியும் பார்த்துருந்தேன் டெய்லியும் பார்க்குறேன் யூடியூப்ல நான் அந்த பாட்டி கூட சாவித்திரி பாட்டி கூட சரிங்க ரொம்ப நன்றி எங்க இருந்து வரீங்கம்மா சென்னை பதினாலு அடிக்கடி வந்து சரி இருங்க ஒரு 5 நிமிஷம் இவங்கெல்லாம் உள்ள அமிச்சிட்டு அண்ணாமலையார் படம் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க இவங்கெல்லாம் வெயிலில் நின்றுருக்காங்க அந்த இலையை எடுங்கம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா அம்மா செருப்பு வெளில விடுங்க ஐயா வாங்க அப்படி போயிடுங்க இடம் இருக்கு வாங்க பாட்டி பொறுமையா சாப்பிடு ஒன்றும் அவசரம் இல்லை சரி அண்ணா பொறுமையா சாப்பிடு சரி அண்ணா ம் சரிடா என்ன சரிப்பா எங்க போயிருந்த 2 நாள் ஆளை காணோம் எப்போ 2 நாளா நான் எங்க போனேன் எங்க போனேன் என்கிட்ட கேட்குற என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா கிண்டிலேருந்து சரி இளமரத்துல ஆமா சரி அடிக்கடி வந்து தான் இருக்கேன் சரிங்கம்மா என்னங்கம்மா உங்க பேர் என்னங்கம்மா நாகம்மா சரிங்க ஒரு பேரை பொண்ணு வைத்து ஓ அப்படியா சரிங்கம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா நான் உங்களை அப்பத்துல பார்த்தேன் ஆட்டோவில் கொடுப்பீங்க அப்போ சரிங்கம்மா சாவித்திரி பாட்டி சண்முக தாத்தா ம் எல்லாரையும் பார்ப்பேன் சரி கடக்கமண்ணு மாறி சரி போதும் சாப்பிடு நல்லா இருக்கேன் அண்ணா சரி உங்களுக்கு யாரும் வைக்கல சரி அண்ணா ம் மந்திரமானவன் தந்திரமானவன் நீதானே ஈசா சுந்தரமானவன் ஜோதியுமாகிய அருணாச்சலவாசா மந்திரமானவன் தந்திரமானவன் நீதானே ஈசா சுந்தரமானவன் ஜோதியுமாகிய அருணாச்சலவாசா திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா எழில் கோலம் நானும் கண்டு பாடவே திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா எழில் கோலம் நானும் கண்டு பாடவே பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான் பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான் அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான் அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம் தான் வாங்க ஓம் நமச்சிவாய
ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் தம்பி. ஓம் நன்றி. அப்படியே சந்தோஷம், நல்லா படிக்கணும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. போயிட்டு வாங்கம்மா, பத்திரம் போயிட்டு வாங்க. பாட்டி கை கழுவ போறியா? போ, அப்படி இல்லை கொஞ்சம் இட்டும் போகாது பாட்டியா. ஓம்படியா? ஏது ஓம்படியா? அவன் அந்த கடைக்காரன் கொடுப்பான் எனக்கு. ஓ, நீயே சாப்பிடு பாட்டிய. ஏன்டா எனக்கு பல்லு இல்ல. புயலாம் அண்ணே, உங்க பொண்ணையே கூட்டின்னு வந்து விட சொல்றேன். நீங்களா வந்து வர்றது வந்து, ஏன்னா உங்களுக்கு 3 பொண்ணுங்கிறாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்ப வந்து எனக்கு வீடு காலி பண்ண சொல்றேன். உங்க பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எப்போ? நேத்து. எங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டாங்க, எங்க அம்மா பாத்துக்கங்க நீங்கன்னு சொல்றாங்க. நான் தைரியமா பாத்துக்கிறேன், தாராளமா பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்களும் அனுமதி கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் அவ அனுமதி நீ எல்லாம் சொல்லிட்டு போயிடுவ. நாளைக்கு பிரச்சனை நான் தான் அனுபவிக்கணும். இன்னைக்கு ஒண்ணு எனக்கு ஒரு கவலை இல்ல, நல்லா இருக்கு. பாட்டி, உங்க பொண்ணு 2வது பொண்ணு பேசுனாங்க, செல்லம்மா. முதல் பொண்ணு பேசுனாங்க. என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அப்படி நீங்க நான் பாட்டியை பாத்துக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்களா கூட்டிட்டு வந்து விடுங்க. ஏன்னா இது வந்து அன்னதான மையம், ஆசிரமம், அவ்வளவுதான். அன்னதான மையம் இது வந்து முதியோர் இல்லம் கிடையாது. பிள்ளைகளே இட்டுன்னு வந்து எங்க அம்மா பாத்துக்க முடியல, இங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் எங்க அம்மா அப்படின்னு அவங்க மனசார இட்டுன்னு வந்து விட்டாங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அது வீடியோ ப்ரூஃபோட காமிச்சு இந்த மாதிரி பாட்டி பாத்துக்கிறோம், அவங்க பொண்ணு எட்டுன்னு வந்து விட்டாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். இப்ப அவங்க போன்ல நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றத வச்சு நம்ம பாத்துக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு நிமிஷம் ஆயா, நாளைக்கு நீ கீழே வழிக்கு வீந்துட்டா கூட ஒன்னும் விட மாட்டேன். அள்ளி அப்படி போட்டு நீ சாதாரணமா சொல்லிடுவ. சாவித்திரி பாட்டிக்கு நைட்டு பூரா வந்து உங்களை 2 நாள் தூங்கல, அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு வாங்கினவா, இந்த ஸ்டேஷன்ல போயிட்டு வாங்கினவான்னு. 97 வயசாகி ஒரு பாட்டி செத்து போச்சு. சொல்றத கேளு, 97 வயசாகி ஒரு பாட்டி செத்து போச்சு. பாட்டி என்ன ஆச்சுன்னு பாக்கணும்னா, என்ன பண்ண பாட்டியை காதுல இருக்கிற கம்பல் கட்டினியா, அதை கட்டினியா, இதை கட்டினியான்னு கேக்குறானுங்க. உனக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஒரு வாட்டி பட்ட அவஸ்தையே போதும். அந்த ஸ்டேஷன்ல போய் லெட்டர் வேணும், அந்த ஸ்டேஷன்ல போய் லெட்டர் வேணும்னாங்க. நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அப்படி நீங்க பாத்துக்கிறது மாதிரி இருந்தா உங்க பொண்ணா கூட்டிட்டு வந்து விட்டாங்கன்னா, இங்க நம்ம அன்னதான மையம் இருக்குது பாத்தீங்களா, இங்கேயே கூட்டிட்டு வந்து விட சொல்லுங்க. இங்கே யாருன்னா சாது சிவனடியார்கள் வச்சு இங்கே கட்டில் போட்டு படுத்துக்குங்க. பாத்ரூம் போறதுக்குலாம் இட்டும் போக சொல்றேன், இட்டும் வர சொல்றேன், சாப்பிட்டு இங்கே தூங்குங்க. ஆனா உங்க பொண்ணு கூட்டிட்டு வந்து விடணும். இப்ப என்னன்ற சொல்ற விஷயத்துக்கு ஓம் பப்படியில எனக்கு பாதி கொடுன்றேன். பாதி என்ன ஃபுல்லா கொடுத்து மாம்பழம் சாப்பிடுறியா? மாம்பழம் வேணாம். பிஸ்கெட் வேணாம். பேக்கரியே வச்சிருப்ப போல இது உள்ள. இந்தா ஓம் பப்படி சாப்பிடு. சும்மாவே கொடுப்பான்டா அந்த கடைக்காரன். சரி சரி, அதுவும் எனக்கு நமஸ்காரம் பண்ணி கொடு. பரவாயில்ல பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வரத கேளு. உங்க பொண்ணா கூட்டிட்டு வந்து விட்டா, ஏன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணா இருந்தா பிரச்சனை இல்லை பாட்டியே. இன்னைக்கு 2 பொண்ணு ஏன் பேசாம இருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு எங்க ஆத்த அம்மாவை நீ எப்படா கூட்டிட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இல்ல. உண்மை பேசுறேன். உங்க அண்ணாமலையார் சாட்சியா எனக்கு வந்து பொண்ணு, எந்த பொண்ணும் இது வேண்டாம். உனக்கு வேண்டாம்? எனக்கு ஒரு பொண்ணு வேண்டாம். வேண்டாம். ஏதோ இந்த இடத்துல போனேன், மீனாட்சி கழுவி வந்தா அள்ளி போட்டேன்னு போட்டு ஒன்றும் பொய்யே சொல்லலை. இந்த மரமெல்லாம் சாட்சியம். சரியா? வேற ஒன்றும் நீ எனக்கு பண்ண வேண்டாம். நான் என்னோட இதெல்லாம் நான் குளிச்சுட்டேன். வெந்தி பச்சை தண்ணியை குளிப்பேன், வெந்நீரும் குளிப்பேன், எல்லாம் குளிப்பேன். சொன்னதை கேளு. வேண்டாம். அங்கே படி இல்லை, அந்த லைப்ரரி இருக்கு. லைப்ரரி தெரியுமே? ஆமா. அங்க அந்தண்ட ஆஞ்சநேயர், வானரம், சிங்காரக்குளம், அரண்மனை, அங்கெல்லாம். சாப்பாடு யாரா மீன் பண்றாங்களான்னு ஒரு வாட்டி பாருங்கண்ணா. வாடகைக்கு இருக்கேன் அண்ணா நானு. அப்படியா? ஆமா. எவ்வளவு தெரியுமா வாடகை? 500 ரூபாய் வாடகை. 500. தண்ணி கிடையாது, ஒண்ணு
கிடையாது. ஆ. அங்க சிங்கரகுளம் போயிடுவேன், அரண்மனை போயிடுவேன். அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க ஆமா, இருக்கு. ஆமா. மரியாதை கோவில் ஆமா. ஷாப்புல அங்க சுடுகாட்டு கிட்ட அங்க திருக்கோவில் போயிட்டு ஒரு நாயிட்டு வேத பவன் லிங்கப்பந்து செப்பல் எங்க அங்க அதோ இருக்கு. அது இருக்கா? அது சரி. சரி போட்ட சொன்னா கேளுக்கு என்னன்ற ரெண்டுக்குள்ள ஒண்ணு அந்த ஓம் சார் நீ சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றாங்க உங்க பொண்ணு? என்ன சொன்னாங்க? அவன் என்ன சொன்ன? நீ போன் பண்ணி கேட்கறது தானே. என்ன கேக்கட்டா? நீதான் கேட்கணும். என்னதான் அச்சம் பண்ணிட்ட. ரொம்ப நன்றி, நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்றது அவங்களுக்கு தெரியணும். என்ன அது? வடை அப்படியே போட்டு வச்சிருக்கோம். அவங்களுக்கு தெரியணும். வடையை வீண் பண்ணிக்கிறாங்களாம். அவளை யாரோ பண்ணிட்டு போறா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவளுக்கு முடியல, நாளைக்கே போட்டுக்காத, வடை வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. சரி. நல்லா இருக்கு, ஆனா எல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சாதம் முழுங்க முடியல, அது மட்டும்தான். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பாயசம் அதை விட நல்லா இருக்கு. எல்லாம் சமையல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் குறை சொல்லக்கூடாது. முடியல எனக்கு, பல்லு இல்லைல்ல. சரி சரி அண்ணா, இப்படி வேண்டாமா? இந்த ஓம்புலி அந்த போட்டுக்கிற பேர் சொல்லி அழிச்சுட்டான். இந்த மீனாட்சி பார். இந்த அக்கா கொடுங்க. இந்த பிஸ்கட் நானா பிஸ்கெட் சாப்பிட்றேன். எவ்வளோ பிஸ்கெட் இருந்தாலும் சாப்பிடுவேன். பாட்டி, என் பொண்ணுங்க என்ன சொன்னா எனக்கு என்ன, நீ பாத்துக்கோ, ஆமா, அள்ளி போட்டு போ. அள்ளி போட்டு விடு. ஒரு சாமி பின்னாடி வர பிரச்சனை எல்லாம் பாட்டி பார்க்காது. அதெல்லாம் பின்னாடி என்ன வர போறது? யாருக்கு போடுறா உன்னை? பாட்டி, என் வாழ்க்கையிலேயே ஆஸ்பத்திரியில மார்ச் ஆண்ட 2 நாள் நைட்டு காலையில சாயந்தரமும் படுத்துனேன் தெரியுமா உனக்கு? யாருக்குமே தெரியாது. நான் வந்து யாரு எப்ப சொல்லு? சாவித்திரி பாட்டின்னு ஒரு பாட்டி இட்டுன்னு போய் எனக்கு அதெல்லாம் தெரியும். கேளு. பாட்டி வந்து இறந்தாங்க. அவன் 98 வயசு பாட்டி என்ன கேள்வி கேட்கறான் ஆஸ்பத்திரியில அங்கெல்லாம். அதெல்லாம் இல்லாம அந்த பாட்டி உடம்பு கொடுத்தா எடுத்துன்னு போய் நல்ல அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில 2 நாள் நைட்டு பகலும் மார்ச் ஆண்ட படுத்துன்னு இருந்தேன். இந்த ஸ்டேஷன்ல போய் லெட்டர் வாங்கிடுவா, அந்த ஸ்டேஷன்ல போய் லெட்டர் வாங்கினா யாரும் இல்லாத பாட்டிக்கே உனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, சுத்தி உங்க அங்காளி பங்காளிக்கிறாங்க, சொந்த பந்தம். பங்காளி எல்லாம் ஒருத்தர் இல்ல, 3 பொண்ணு தான் இருக்கா. அங்காளியும் இல்ல பங்காளியும் இல்ல. அவன் கிடக்குறான் துரியோதன துச்சாதன சகுனி. என்ன அதெல்லாம் விட்டு சொன்னா கேளு இவனை. என்ன இது பாரு. சரி, அது விருப்பப்படுதுன்னா அப்புறம் நீ எடுக்கிற முடியும். அதான் அதை சொல்லு. இது அப்புறம் நம்ம இங்க படுத்துக்கிறேன். மழை வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. மரம், வாழை மரம், தேக்க மரம் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன இதுதான் பிரச்சனை வேற? அந்த எனக்கு தெரியாதுடா, நான் போல இனிமே எங்கேயும் வேண்டாம். பென்ஷன் வாங்க வேணா போகணும். சமுத்திரம் எங்க மூகாம்பி நகர் நயினார் மண்டபம் பென்ஷன் புக்கு அதெல்லாம் அவகிட்ட இருக்கு. சரி, அதெல்லாம் எடுத்துன்னு வந்துரு. பென்ஷன் வாங்குற புக்கெல்லாம் எடுத்துன்னு வந்துரு நாளைக்கு. அப்ப நாளைக்கு போல, இப்ப போ மாட்டான்டா. ஏன்டா என்னடா அப்பா மாட்டான்டா, சொன்னா கேளுடா. நானு பாத்துக்கிறேன் பாட்டி, என் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் உனக்கு புரிஞ்சுக்கோ. உங்க பொண்ணு வந்து கூட்டின்னு வந்து விட்டாங்கன்னா, ஆமாங்க அவங்க பொண்ணு கூட்டின்னு வந்து விட்டாங்க, அவங்க பொண்ணு இங்க பாதுகாப்பா இருக்கு சொன்னாங்க, விட்டாங்க. விட்டப்புறா வந்து பென்ஷன் புக்கை எடுத்துன்னு வந்துட்டான். இங்க பத்திரமா வச்சுக்கிறியா? எடுத்துன்னு வா, நாளைக்கு எடுத்துன்னு வரியா? இப்போ போறேன் நானே. வேண்டாண்டா, போவேண்டாண்டா, சொன்னா கேளுடா. டேய் வேண்டாண்டா, ஓம்புடி சாப்பிடுறியாடா? மறுபடியும் ஓம்படியா? ஆமாண்டா. நீங்க ஒரு மணிக்கு வருவாங்க. 6 மணிக்கு மேலே சரி 7 மணி போல போகலாம். சரி, சாவி இன்னைக்கு ஒரு நாள் இருந்தேன் அங்கே. இருந்துரு. நாளைக்கு காலையிலேருந்து வந்துடுறேன். சரி வாங்க. நீங்க போங்க, அங்க இருங்க. அம்மா தாயே, இப்படி பத்துட்டுனா சாப்பிட்றவங்களுக்கு எப்படிமா சாப்பாடு போடுறது? இல்ல, சாப்பிட்ற பெஞ்சில் உட்காந்து நீ மாட்டு பத்துனுக்கிறிய, வந்து சாப்பிட்றவங்களை என்ன பண்றது? இங்க வா, அந்த வாரம் வந்து பத்துக்கு வா. வா வா. நான்
நானே பேசட்டுமா? நீ பேசுவோம் பொண்ணுகிட்ட வரேன் அப்படியே பத்துனரு. அந்த பக்கமும் பேர் என்னமோ மாற்றி. சரி, உங்கள் பொண்ணு துரியோதனர். உங்கள் பொண்ணு பிள்ளை பேர்? பொண்ணு தான் வெறும் பொண்ணு. ஒரு பொண்ணு பேர் செல்லம்மா, பொண்ணு பேர் சாவித்திரி. சாவித்திரியா? கடவுளே, அவங்க பொண்ணு பேர் சாவித்திரி. இன்னொன்று பேரு ஒரு பொண்ணு பேரு வந்து ஒரு பொண்ணு பேர் செல்லம்மா. முண்டகண்ணி அம்மன் தெரியுமா? மயிலாப்பூர். சாவித்திரி மெய்யாலும் உன் பொண்ணு பேர் சாவித்திரியா? இதெல்லாம் பொய் சொல்லுவாளா பேரெல்லாம்? அது பொண்ணு பேர் மாத்தி சொல்லல. வீட்டில் கரெக்டாக எடுத்து காமிச்சாங்க. போயிட்டு போனாங்க. நான் வீடு போய் பார்த்துட்டு தான் வர சொன்னோம். எல்லாருமே இருக்கிறாங்க. பாட்டி சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்க. அங்க அந்த பக்கத்துல அவன் பாரு எப்படி உட்காந்துதானே இல்ல? அங்கதான் நீ வந்து பிடிச்ச. பாட்டி இரு, ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணலாம் இரு பொண்ணுக்கு. நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது விவசாயம் ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இரு. ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. அவ என்ன பண்றாளே? அப்படிதான் பண்ணுவா அவ. டேய், அதுவும் இருடா சாப்பிடுறோம். வேட்டவலம் போயிட்டு தான் வருது. வேட்டையில போகலன்னா அங்க உட்காந்து இருந்தா. இல்லை பாட்டி, டெய்லியும் நைட்டு கேட்குறாங்க. நைட்டு சாயந்தரம்ண்ணா அந்த இது போயிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிற காசை வந்து ரூமுக்கு போயிட்டு ரூம் எங்க இருக்குது? அங்கதான் நான் வாடகை. நீ தான் நான் வந்தீங்க வரல. அவ வந்தா அதான் யார் வந்தா? வேட்டவலத்தில் தானே இருக்குது. வேட்டை ஆ, எடுக்க மாட்டாங்க போ. என்ன சாமி? போயிட்டு வந்த வேட்டாவலாம். நீங்களா? போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த இதுல இருப்பேன். நீங்க பார்த்துருக்கேன் நான் உங்களை. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவங்க பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க பாட்டி. அவள் எங்கேயாவது போயிருப்பான். இல்லை எங்கே வச்சுருப்பாளோ ஆர்கன். பாட்டிக்கு என்ன பிரச்சனைனா, அவன் வீட்டாண்ட அமிச்சான். பாட்டி வந்து உண்மையிலேயே வேட்டாவளம் தானா, போய் பார்த்துன்னு வாடா அப்படின்னு சொல்லி வீட்டாண்ட அமிச்சேன். அவங்க சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க. ஐயரு பாட்டி, அவங்க தெரு பூராமே ஐயரு பூஜை பண்றவங்க. ஆமா, பின்ன நம்ம சீவத்தை போட்டுறோம். சீவத்தை போட்டுறோம். மீனாட்சி பேர், ஆத்துக்கார் பேர் கோபாலன். எனக்கு இங்க பிடிச்சிருக்கு. நல்லா பாட்டிக்கு இங்க பிடிச்சிருக்கா, இங்கே இருக்கிறேன்னு சொல்லுது. இருந்தா வச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ. சரி, நீங்க பாத்ரூம் போகணும், நீங்க தனியா அதெல்லாம் நானே தான். என்னால பூஜை பண்றீங்களா? பூஜை பண்றீங்களா? பூஜை அவ்வளவு தூரம் தெரியல. இல்ல, மறந்தாச்சு. ஸ்லோகங்கள்லாம் மறந்தாச்சு. ஓம் நமச்சிவாய. அது யார்? அது தெரியலையே. வேத பவன் லிங்கப்பன் தெருவு சாமியார் பாலபெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நல்லா பண்ற காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வேலூர் பக்கத்துல இருக்காதுவா? ஆமா ஆமா, காஞ்சிபுரம் நல்லா இருக்கு. அங்க இருந்திருக்கேன் இப்ப நான் காஞ்சிபுரத்துல. சரியம்மா, சரி. பெருமாள் பெருமாளை பார்த்துருக்கேன். எஸ் சோமேஸ்வரன் பேரு. கடலூர் பாடலீஸ்வர் தேவஸ்தானம். என்னன்னா அந்த பாட்டிக்கு பிரச்சனை அதுதான். இப்போ என்னன்னா நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பார்த்து நாளைக்கு வந்து அவங்க ஆளுங்களே வந்து ஏன் வந்து அதுதான் சொல்றேன். ஆமா, அதுக்கு வந்து என் பாட்டி 50 பவுன் வச்சிருந்தா அப்படி சொல்லுவாங்க, பண்ணுவாங்களே. சொத்து இருந்தது, நீங்க ஏமாத்திட்டு ஏதோ ஒண்ணு பண்ணீங்க. அது பாட்டி தான் சொல்றேன் பாரு. அண்ணா அண்ணா இந்த கை தான் நான் ரேகை வைத்தேன். ஆமா ஆமா, என்னைக்கோ எல்லாம் ஏமாந்துட்டேன். எந்த ஊரு தெரியுமா? தேன்குணம். உன் பேர்ல இருந்துச்சா பாட்டி சொத்துலாம்? ஆமா, வீடு வாசல் எல்லாம் வச்சு வாங்கி அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாத. உன் வயசுக்கு நீ நல்லா இருக்கிறல்ல. ஆமா, இல்ல அண்ணா, வீடு ஒரு வீடு ஒன்று பார்த்துக்கிறோம், அந்த வீட்டில் தங்கிக்கும். சரியா? டே இப்போ என்ன பண்ண போகும்போது இவருக்கு ஒரு கட்டில்,
பாட்டிக்கு ஒரு கட்டில் ஒயர் கட்டில் பெட்ஷீட் எடுத்துக்கோ 2 பெட்ஷீட் எடுத்துக்கோ. அவ வந்து அந்த இன்பா கொடுத்துரு. புக்கை வாங்கி வந்து அவள்கிட்ட சரி பாட்டி நம்ம பென்சில் வாங்க வேண்டியதில்ல போடாமல். சரி இங்கன்னா அங்கன்னா நாங்க பக்கத்துல பக்கத்துலயே இருக்கோம், எல்லாம் ஒண்ணா நாங்க பார்த்துக்கலாம். இது சும்மா பாட்டி கால்ல சக்கரம் கட்டி நம்பினே இருக்கும். ஒரு இடத்துல இரு பாட்டினா இருப்பியா? நல்லா இருக்கேன். நீ ஒரு இடத்துல இரு, உன்னை காலையில நம்ம கூட்டிட்டு வருவாங்க, மதியம் இங்க பாரு காலையில இட்லி வாங்கி கொடுக்க சொல்றேன். டீ இட்லி எல்லாமே உனக்கு வந்துரும். போருண்டா அண்ணா, இட்லி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா டீ குடிச்சா போதும். இந்த பாரு உங்களுக்கு என்ன பாட்டி வயசு ஆகுது? 90 வயசு. 90 வயசு. ராஜலட்சுமணா. ஏழு மீனாட்சி. உங்க பேரா? ஆமா, பின்ன அதான் மீனாட்சி. 90 வயசு ஆகுது. சித்தப்ப இங்க பார் ஏகேஆர்ல 2 கட்டில் பாட்டிக்கு ஒரு கட்டில் ஒயர் கட்டில். கட்டிலாம் வாங்க வேண்டாம், அங்க என் கட்டில் இருக்கு, எடுத்துன்னு வந்து. வேணாம் நமக்கு. அதெல்லாம் போயிடுச்சு பாட்டி, அதெல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கே சொன்னாங்களே உங்க பொண்ணு என்ன சொன்னா? கட்டில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ எடுத்துட்டு வந்து, அதெல்லாம் கொடுக்க முடியல, ஒண்ணும் இல்ல, அவ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா கட்டில் நிறைய. கட்டில் போய் இப்ப எங்களை சந்தானம் சொல்றியா நீ? யார் அதெல்லாம் ஒண்ணு, அவ எவ ஒரு சண்டை சரி நான் 10 பேர் வரட்டுமா பொண்ணுன்ற சண்டை போட போடுறேன். ஓடலாம். இல்ல, அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து ஒரு கழுவு சின்ன சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த வெடிக்கிறதுக்கு அப்படி போட்டாங்க அந்த டைம்ல. ஒரு 500 ரூபாய் கொடு. நான் கைவிட்டு போக மாட்டேன். ஒரு 500 ரூபாய் கொடு. சித்தப்பா, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போகணும் இது வந்தேன். நான் இவங்க சம்பளத்துக்கு ராஜகோபாலா? கமெண்ட் பண்ணிட்டு வராங்களா? எப்போ வராங்க? வர சொல்லுங்க வர சொல்லுங்க. அங்கதான் கிரவுண்ட் அண்ட பாத்துக்கணும். வீடு இருக்குது தண்ணி வசதி பாத்ரூம் எல்லாமே இருக்குது. பாட்டி பாட்டி இங்க கேளு. இப்போ வந்து பாத்ரூம்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவியா? பாத்ரூம்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுவியா? நானே அலம்பி வச்சுக்கிறேன், இதெல்லாம் நானே. அதுக்கு இல்லை பாட்டி, அங்கே தனியாக நீ தான் இருக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். சரி பாத்து, அதுக்காக சொல்கிறேன். ஒன்றும் பயம் இல்லைல்ல. ஒன்றும் பயம் இல்லை. குடிகாரம் பக்கத்தில் தான் இருக்கு. உள்ள போயிட்டுனா வெளியே உள்ளே இருக்கும். பீடி சிகரெட் வத்துட்டுலாம் இருக்காது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் சாப்பிட்டு சொன்னான். உனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எடுத்து போகணும். சரியா? நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் காப்பாடு. என்னைக்கும் மீனாட்சியை கைவிட மாட்டோம், கவலைப்படாது. சரி, அது போட்டான். செலவானதுலாம் எனக்கு பென்ஷன் இருக்கு. அது வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா? எங்க தெரியுமா? 2 கட்டில் வாங்கிக்கோ. பென்ஷன் வாங்க போற இடத்துல சரி பாட்டி, சரி அண்ணா, சரி நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு, அவங்க கூட்டின்னு வருவாங்க உங்களை. சரி அண்ணா, ஏன்னா சரி அண்ணா. அவங்க கூப்பிட்டு வருவாங்க உங்களை. கார்ல வந்துரு, கார்ல எடுத்துன்னு வருவாங்க. நேத்தே என்கிட்ட கேட்டுச்சு, உன் ஆத்துக்காரர் எங்க? நான் இங்கே இருந்துடுறேன், என்ன பாத்துக்க சொல்லு. தாத்தா என்ன கோவில் அச்சுக்கிறாரா? ஆமா, பாடம் எப்போ பற்றிக்கு நம்ம இதில் உள்ள ஃபேன் ஒன்று
ಶಿವಯ ಅಮೃತವೆಂದು ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ